இந்த வீடு காரு எல்லாமே என்னோடதுதான். இத்தனை சொத்தையும் நான் ஒத்த ஆளா பராமரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எப்படி? பச்சி சொல்லுச்சு. பஜ்ஜியா? ஆனியன் பஜ்ஜியா இல்ல வாழைக்காய் பஜ்ஜியா? நல்ல தமாஷ் பண்றீங்க. நான் பச்சின்னு குருவிய சொன்னேன். ஐயா, அண்ணன் பேர் குருவின்னு உங்களுக்கும் தெரியுமா? குருவியா? இவர் பேர் கோ இல்ல? அது ஒண்ணு இல்லைங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப சிட்டா பறந்துட்டு இருப்பேன். என்னை உட்கார வைக்கிறதுக்குள்ள வாத்தியாரெல்லாம் படாத பாடுபட்டுருவாங்க. இந்த மாதிரி துருதுருன்னு இருக்கிற பையனை வாழ்க்கையில பார்த்தலன்னு சொல்லி எல்லா வாத்தியார்களையும் சேர்ந்து எனக்கு சிட்டுக்குருவின்னு பேர் வச்சாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் குருவின்றது என் கூடவே ஒட்டிக்கிச்சு. குருவி இஸ் மை நிக் நேம். நைஸ் நேம். தேங்க்யூ. யூ வெல்கம். தம்பி 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு. அண்ணா, அந்த பேட் கொடுங்க. இந்தாங்க, உங்க நம்பர் இதுல நீங்களே எழுதுங்க. மாறிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. மாறினதும் ஒரு விதத்துல நல்லதுதான். தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு செல்லுக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் இருக்குன்னு நீங்க சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன உயிர் வாழ வச்சிட்டு இருக்கு. இது ஒரு விஷயமாங்க. இது எல்லாமே எங்க அப்பாட்ட நான் கத்துக்கிட்ட பாலபாடம். அவர் இந்த மாதிரி போற போக்குல எத்தனையோ தத்துவங்களை சொல்லிட்டு போவாரு. அன்னைக்கு நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னேன்ல, யாரோ ஒருத்தன் ரோட்ல போறவன்னு நினைக்காம என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கவனிச்சிங்கல்ல, இந்த நன்றி உள்ளந்தாங்க பெண் குலத்துக்கே பெருமை. நீங்க என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க. உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பையனை எப்படிங்க ரோட்ல நிக்க வைக்கிறது? உங்களுக்கு நான் அன்னைக்கு செஞ்சது என்னோட கடமை. உங்களை மாதிரி ஒருத்தர் சந்திக்க வச்சதுக்காக நான் அந்த சாமிக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நானும் தாங்க. அக்கா, ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அப்ப நான் வரேங்க. வரேன்னு சொல்லிட்டு போறீங்க. சீ, ரொம்ப தான் குறும்பு.